காலை வணக்கம் புதியோகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ராமன் சௌமியா கூட காலை வணக்கம். ராம் சிகப்பு வணக்கம். சிகப்பு வணக்கம். என்ன அது ஸ்பெஷல் வணக்கம்? ஏன் ரெட் டே? ஓ, அதனால ரெட் டே அப்படின்னு வந்து நீங்களும் ரெட்ல வந்திருக்கீங்களா? அதனால மார்னிங் வித் ரெட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய ஸ்பெஷல் விஷக்காக. இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு ஒரு சீரியஸான டாபிக் பத்தி வந்து நம்ம பேச போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ரெட் கிராஸ் டே. ஆமா சௌமியா, இந்த ரெட் கிராஸ் அப்படின்னா இனிஷியலா நமக்கு வந்து ஸ்கூல் டேஸ்ல என்ன சொல்லி கொடுத்துருப்போம்னா ஹெல்த், ஃப்ரெண்ட்ஷிப், சர்வீஸ் அப்படிங்கிறது மோட்டோ. நம்ம கையில ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொஞ்சம் கொடுப்பாங்க, அதை எடுத்து நம்ம அப்படியே சுத்திட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அதையும் தாண்டி இந்த ரெட் கிராஸ்னா என்ன, இவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலாக இன்னைக்கு ஃபுல்லா பேச போறோம். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன அவேர்னஸ் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வந்து நம்ம பேக்லேயே வச்சுட்டு இருப்போம். யார் வந்து நம்ம முதல்ல நல்லா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து முன்னாடியே வந்து போய் நிற்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு சின்ன லெவல் தான். ஆனா இன்னைக்கு வந்து அதையும் தாண்டி ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு நம்ம வந்து இருக்கோம். நம்ம நாடு வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசாஸ்டர்ஸை வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டா கூட நேபாள நடந்த ஒரு விஷயம், அதுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஆமா, ஸோ இந்த மாதிரியான டிசாஸ்டர் வரும்போது நம்ம சைக்காலஜிக்கலா வந்து ரொம்ப அவேரா இருக்கணும் இல்லையா? ஆமா, ஸோ அவேரா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவேரா இருக்கணும்னா நம்ம முதல்ல வந்து உடலும் உள்ளமும் பகுதியில ஒரு யோகா பார்க்கணும், கத்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அறிவியல் வளர்ச்சி இன்றைக்கு அபரிதமாக இருக்கிறது. உடலில் ஏதாவது நோய்கள் வந்தால் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை நீக்கிவிடுவது என்ற அளவிலே தான் இருக்கிறது. அதனை தவிர்த்து உடல் உறுப்புகளை செம்மையாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு முன்னோர்கள் நமக்கு வழங்கிய இந்த ஆசனங்கள் மிகுந்த பலனை தருகிறது. அதில் இப்பொழுது நாம் ஒரு அற்புதமான ஆசனத்தை பார்க்க இருக்கிறோம், சுப்த வஜ்ராசனம். ஆக மெதுவாக நாம் பழகும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்கிறது. எப்படி அந்த ஆசனத்தை செய்வது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். 2 கால்களையும் மெதுவாக நீட்டிக்கொள்ளுங்கள். இப்போ ஒவ்வொரு காலாக மடித்து வஜ்ராசன நிலைக்கு வரலாம். வலது காலம் மடிச்சுக்கலாங்க. இப்போ இடது காலை மடிச்சுக்கலாம். நல்ல நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். இந்த நிலைக்கு வந்த பிறகு இடது பக்கம் திரும்பி வலது பக்கம் திரும்பி அப்படியே முதுகை கீழே சாய்க்கவும், மெதுவாக படுத்துக்கலாம். படுத்துக்கோங்க. கைகளில் பேலன்ஸ் பண்ணி படுத்துக்கோங்க. படுத்துருங்க. படுத்துட்டு 2 கைகளையும் கொண்டு போய் தலை பக்கமாக வச்சுக்கோங்க. 2 கை நல்லா கிரிப்பாக கோர்த்துக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. எந்த நெல் அப்படியே கொஞ்ச நேரம் நாம் ஓய்வெடுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா இப்போ கைகளை கீழே கொண்டு வாங்க. படுத்த நிலையிலேயே 2 கால்களையும் பிரித்து கொள்ளலாம். பிரிச்சிருங்க. கால்களை பிரிச்சுக்கோங்க. ஓய்வு. உள்ளங்கைகளை ஆகாயத்தில் வச்சுக்கோங்க. ஆகாயத்தை நோக்கி வச்சுக்கோங்க. உள்ளங்கைகளை ஆகாயத்தை நோக்கி வச்சுக்கோங்க. கால்களை பிரிச்சுக்கோங்க. ஓய்வு எடுத்துக்கலாம். மெதுவாக எழுந்து கொள்ளலாம். இடது பக்கம் திரும்பி வலது கை ஊனி எழுந்திருச்சுக்கோங்க. இதே கால்களை நீட்டிக்கோங்க. கால்களை நீட்டிக்கோங்க. இந்த ஆசனத்தை மீண்டும் ஒரு முறை நாம செய்யலாங்க. வஜ்ராசன நிலைக்கு வாங்க. வலது காலை மடிச்சுக்கோங்க. இடது காலை மடிச்சுக்கோங்க. இடது பக்கமா திரும்பி வலது பக்கமா திரும்பி அப்படியே படுத்துக்கோங்க. இரண்டு கைகளையும் தலை பக்கமா கொண்டுட்டு போங்க. தலை கீழே வச்சுக்கோங்கம்மா. உச்சி வேண்டாம், மேலே தலை கீழே வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மெதுவாக கைகளை பிரித்து முன்னாடி கொண்டுட்டு வாங்க. 2 கால்களையும் பிரித்து கொள்ளலாம். அப்படியே நீட்டிக்கோங்க. படுத்த நிலையிலேயே ஒவ்வொரு காலாக ரிலீஸ் பண்ணுங்க. தளர்வாக படுத்துக்கோங்க. உள்ளங்கைகள் ஆகாயத்தை பார்த்துருக்கணும். கால்களை பிரிச்சுக்கோங்க. நல்ல ஓய்வெடுங்க. இப்போ நாம் சுப்த வஜ்ராசனம் செய்தோம். முழங்கால் வலி இருப்பவர்கள், கணுக்கால் வலி அதிகமாக இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை மேற்கொள்ள வேண்டாம். அதே மாதிரி
இருதய நோயாளிகள் இருந்தால் அவங்களும் இந்த ஆசனங்களை மேற்கொள்ள வேண்டாம். இந்த ஆசனம் நம்ம செய்கிறதுனால என்ன பலன்கள் வருது அப்படின்னாக்க, அதை யாருக்காவது குழந்தை பேரின்மையால் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனம் செய்கிறதன் மூலமாக அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுதுங்க. அதே மாதிரி அடிவயிற்று தசைகள் நல்ல இறுக்கம் பெறுகிறது. தொந்தி குறைவதற்கு நல்ல வாய்ப்பாக இந்த ஆசனம் அமைந்திருக்கிறது. தொடைகள் நல்ல பலம் பெறுகிறது, உறுதி பெறுகிறது. இப்படி பல நன்மைகளை உடைய இந்த சுப்த வஜ்ராசனத்தை நாம் செய்து பழகலாம். நலங்கள் பல பெறலாம். நன்றி. வாழ்க வளமுடன். இது ஸ்டார்ட் வித் யோகா அப்படின்னு இருக்குல்ல சௌமியா, இது பார்த்தீங்கன்னா இந்த டே ஃபுல்லாக இந்த யோகா வந்து உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் ஒரு சின்னதாக ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் உங்களோட ஃபுட்டுலையோ இல்லை ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ இந்த எப்படி வந்துச்சுன்னா இந்த யோகா உங்களுக்கு அங்கங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமாம், கரெக்ட் தான் சொன்னீங்க. ஏன்னா வந்து காலையில் நம்ம யோகா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் டே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ரொம்ப அவேராக இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் இல்லையா. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் பிளானட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கூட வந்து ஒரு சின்ன கோட் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு சரியான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரியான கிரைசிஸ் டைமில் நீங்கள் வந்து உலகத்தையே காப்பாற்றலாம் அப்படிங்கிறது அதோட சப் கொஸ்டின் மாதிரி. கரெக்ட் சௌமியா. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு அவேர் வேணும்னா முதல்ல ஒரு சின்னதாக ஒரு பிரீத் வேணும்ல. ஒரு பிரீத்னா பிரேக் இல்லையா? கரெக்ட் தான். அது சின்ன பிரேக்கும் ஒரு பிரீத்தும் எடுத்துக்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனி அவை என்று புதிய FM ஸ்டேஷன்ல இனியாவா இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. ராமன் சௌமியா கூட பழந்து அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சித்த வைத்தியர் அருண் தான் பேச போறாரு நலமன்புரன் பகுதியில. எதை பத்தி பேச போறாரு? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலைய பத்தி பேச போறாரு. இலைய பத்தி என்ன பேசுவாரு? பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு மகிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். வில்வம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஆமா, நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பிள்ளையார் கிட்ட வைப்போம் அதானே? ஆமா, அது மட்டும் இல்லாம வந்து சிவன் கூட ரிலேட் பண்ணுவாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து யோசிப்போம். வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல வந்து நிறைய நேச்சுரல் விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட வந்து அசோசியேட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து ரிலிஜன் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்க அதுல என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து அதிகமா வந்து எடுத்துக்கிட்டா அவங்க வந்து நோயை தூரமா வச்சிடலாம் அப்படின்னு. பட் அதை சொன்னா வந்து மனுஷன் கேட்பாங்களா? பட் வந்து கடவுளோட அசோசியேட் பண்ணும்போது கண்டிப்பா அதை வந்து எடுத்துப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. அதுல ஸ்பிரிச்சுவலை விட்டுட்டு அதுல கூட சயின்ஸை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? சோ அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா வில்வப்பழ மணப்பாக எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி சொல்ல போறாரு. பார்க்கலாம். நலமன்புடன் பகுதியில் வீட்டில் இருக்க வேண்டிய, வீட்டில் எளிதாக தயார் செய்து கொள்ளக்கூடிய மருந்துகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மருந்து வில்வம் மணப்பாகு. வில்வ பழத்திலேருந்து செய்யக்கூடிய ஒரு மணப்பாகு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வில்வ பழம் பழுக்கிற சூழ்நிலையில் இந்த மணப்பாகு வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் இதை பயன்படுத்திக்க முடியும். இந்த வில்வப்பழ மணப்பாகு செய்கிறதுக்கு தேவையான சரக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வப்பழ சதை, அது ஒரு 400 கிராம் அளவு வேணும். அப்புறம் அத்திப்பட்டை, நாவல்பட்டை, குடசப்பாளைப்பட்டை, இது மூன்றுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அத்தி மரத்தோட பட்டை, நாவல் மரத்தோட பட்டை, குடசப்பாளை அப்படிங்கிற ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தோட பட்டை, இது எல்லாமே 150 கிராம் அளவு இருக்கணும். இந்த வில்வப்பழ சதையை 400 கிராம் அளவு எடுத்து தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைக்கணும். அதாவது கஷாயம் போடுற மாதிரி ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து ஒரு 1/2 லிட்டர் அளவு வற்ற வைத்து வடிகட்டி எடுத்துக்கணும். அதோட நம்ம இந்த அத்திப்பட்டை, நாவல்பட்டை, குடசப்பாளைப்பட்டையை ஒன்றாக பொடித்து அதை நன்றாக பவுடர் பண்ணி அதை வந்து இந்த வில்வப்பழ அந்த சதையோட சேர்த்து நீரோட்டி கஷாயம் போட்டிருக்கோமே அதோட கலந்து எரிச்சு எடுத்துக்கிறது தான் வில்வப்பழ மணப்பாகு. இதற்கு வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கணும். ஒரு 400 கிராம் அளவு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிட்டு நல்ல சிறு தீயாக எரித்து கம்பி பதம் வரும்போது இந்த வில்வப்பழ மணப்பாகு வந்து ரெடி ஆயிரும். இந்த வில்வப்பழ மணப்பாகை எவ்வாறு பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 1 டீஸ்பூன் அளவு சுடு தண்ணியில் கலந்து காலை இரவு உணவுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கணும். எந்தெந்த நோயர்கள்லாம் பயன்படுத்துன்னு கேட்டிங்கன்னா ரத்த மூலங்கிறது மோஷன் போகும்போது ரத்தம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ரத்த மூலம்னு நம்ம குறிப்பிடுவோம். அந்த ரத்த மூல நோயாளிகள் வந்து இதை காலை மாலை 2 வேளையும் உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா ரத்த மூலம் 2-3 நாட்களே முற்றிலுமாக குணமாகும். இன்னும் ரத்த பேதி, சீத பேதி, அதி உதிரப்போக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த வில்வப்பழ மணப்பாக வந்து எடுத்துக்கலாம். குடலுக்கு நன்றாக வலுவை தரக்கூடிய ஆற்றல் வில்வப்பழத்துக்கு உண்டு. அதனால தான் இந்த மாதிரியான குடல் சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்லக்கூடிய ரத்த பேதி, சீத பேதி, அதிகமான உதிரப்போக்கு, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதி உதிரப்போக்கு, இதெல்லாம் முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வில்வப்பழத்துக்கு உண்டு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த வில்வப்பழத்துக்கு உண்டு. அதனால் நோய் எதிர்ப்பு திறன் குன்றியவர்களும் இந்த வில்வப்பழ மணப்பாக வந்து எடுத்துக்கலாம். 1/2 1 டீஸ்பூன் அளவு காலை மாலை உணவுக்கு முன்னாடி ஒரு 1 மண்டலம் எடுத்திங்கனாலே நோய் எதிர்ப்பு திறன் நன்றாக வலுப்பெறும். அதாவது அதிகமாக நோயினால் வருந்துறவங்க எல்லாமே, குடல் நோய்கள் வருந்துறவங்க எஸ்பெஷலின்னு சொல்லும்போது குடல் சார்ந்த பிணியினால் வருந்தவர்கள் எல்லாமே இந்த வில்வப்பழ மணப்பாக வந்து தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும். வில்வப்பழம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
இந்த வில்வப்பழ மணப்பாகை செய்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு 6 மாதம் வரை பயன்படுத்தி உடல் சார்ந்த பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக நிவாரணம் பெற முடியும். ஸோ வில்வ பழ மணப்பாகு எப்படி செய்யுது அப்படிங்கிறது டீட்டெயில் ஆருன்னு சொன்னார் இல்லையா? ஸோ இதை அப்படியே பார்க்காம இதை அப்படியே ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் சொன்ன பிரச்சனைக்கான தீர்வும் அப்படியே கிடைச்சிடும், ரொம்ப இன்ஸ்டன்ட்டாக கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றீங்க. நல்ல விஷயம் பற்றி வந்து கேட்டால் மட்டும் பத்தாது, ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கப்பா அப்படின்னு வந்து சொல்றீங்க. இதே மாதிரி இப்போ அடுத்த ஒரு விஷயம் வருது, அதை நீங்கள் கேட்ட அடுத்த செகண்டே போய் செஞ்சு பார்த்துருவீங்க. அப்படியா சௌமியா? என்ன இது சொல்லுங்களேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீசன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த சம்மர் சீசன் வந்து நான் வந்து இந்த சன்னோட தொல்லை தாங்க முடியலப்பா, நான் முதல்ல போயிட்டு எல்லாம் ஜூஸ்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் ஒரு லிஸ்ட் போடுவாங்க, இந்த ஜூஸ் வேணும், இந்த ஜூஸ் வேணும், இந்த ஜூஸ் வேணும். அதில் டாப் ஆஃப் தி லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாத்துக்குடி ஜூஸ், அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா? ஆமாம் சௌமியா, ஏன்னா இந்த சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வந்து கேலரிஸ் இருக்கு இல்லையா? இது வந்து என்ன பண்ண உள்ள இருக்க கேலரிஸை பர்ன் பண்ணி நம்மளை வந்து ரொம்ப ஈக்குவலாக வச்சுக்குமா. ஓகே, அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி இதுலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ புதுச்சேரி சரவணன் சார் பார்த்தீங்கன்னா இது எப்படி செய்யறது அப்படிங்கிற ஒரு மெத்தடை தான் சொல்ல போறாரு. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு சாத்துக்குடி ஜூஸ். இது வித்தியாசமாக செய்கிறோம். எப்படி செய்யலாம்னு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். சாத்துக்குடி ஜூஸ், எலுமிச்சம்பழச்சாறு, நாட்டு சர்க்கரை, கருப்பு திராட்சை. இப்போ கொஞ்சமாக திராட்சை எடுத்துக்கிறோம். சாத்துக்குடி ஜூஸ் எவ்வளோ இருக்குமோ அதில் பாதி அளவு திராட்சை எடுத்துக்கிறோம். நாட்டு சர்க்கரை இதை கூட சேர்த்துக்கிறோம் சுவைக்கு. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறோம். இப்போ இது கூட வட்டி கட்டிக்கிறோம். இப்போ இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்தது திராட்சைக்கு சுவை கொட்டை தான், சாத்துக்குடி சுவை கொட்டை இல்லை. அது கூட சாத்துக்குடி ஜூஸு வடிகட்டிக்கிறோம், கொட்டை இல்லாமல். உடனடியாக கொஞ்சம் எலுமிச்சம் ஜூஸும் அதில் கலந்துக்கிறோம். ரொம்ப கலக்க தேவையில்ல, கொஞ்சமாக கலந்துக்கிறோம். இது காரணம் என்னென்னா, சாத்துக்குடி ஜூஸு வெயில் நாளில் நம்ம புழிஞ்சு வச்சோம்னா வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும், கெட்டு போயிடும். எலுமிச்சம் ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸு, திராட்சை கலக்கும்போது திராட்சை வந்து முதன்மையான சாறுள்ள பழம், அடுத்த சாறுள்ள பழம் வந்து தரத்தில் உள்ளது சாத்துக்குடி தான். அது கூட எலுமிச்சம் பழம் ரெண்டையும் கெடாமல் பார்த்துக்கும். இந்த ஜூஸ் வந்து தரம் குறையாது. இப்போ சுவையான சாத்துக்குடி ஜூஸ் தயாராக இருக்குது. இது வந்து கலர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், சுவையும் அதே மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா சாத்துக்குடி ஜூஸோட சுவையெல்லாம் இருக்கும் அதில், இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் இனிப்போட திராட்சையும் எலுமிச்சம்பழம் கலந்துக்கிறதால கூடுதல் இனிப்போட வித்தியாசமான புளிப்போட இந்த சுவை இருக்கும். இது வந்து சீக்கிரம் கெடாமல் இருக்குது தான் எலுமிச்சம்பழம் ஜூஸ் இதில் ஊற்றிருக்கிறோம். வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிமிஷம் சந்திக்கலாம். நன்றி. சாத்துக்குடி ஜூஸ் தானே நம்ம வீட்டில் அப்படியே புளிஞ்சு அப்படி குடிக்க போகிறோம். இதுட்ட பசுமை உணவுகளில் வந்து சரவணன் சார் செஞ்சு கட்ட போறாரு அப்படின்னு ஒரு மக்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும் ஆரம்பத்தில். இப்போ அது போயிடுச்சு இல்லையா? எல்லாத்துலயும் ஒரு செக் மேட் வைப்பார்ல நம்ம. ஆமாம், ஏன்னா சாத்துக்குடி ஜூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு கொஞ்சம் நேரத்தில் கெட்டு போயிடும். அதில் வந்து இப்போ இந்த லெமன் போடும்போது சிட்ரிக் உள்ள போகுது இல்லையா? ஸோ அது இந்த நாட்டு சக்கரை செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நீங்கள் இந்த ட்ரெண்டில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகே, கிரேட். ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து நம்ம ரொம்ப வந்து டீஹைட்ரேட் ஆனப்போ சன்னில் வந்து ரொம்ப சுற்றிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சா வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்துக்குடியில் வந்து இந்த விட்டமின் சி இருக்கு இல்லையா, இது வந்து அதிகமாக இருக்கு. ஸோ விட்டமின் சி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஜென்ரேட் பண்ணிவிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இன்ஸ்டன்டான எனர்ஜி கிடைக்குது. ஆமாம், ஸோ குழந்தைங்களுக்குலாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஈவன் தோ ஃபீவர் இருக்கட்டும், கோல்டு இருக்கட்டும், அந்த டைமில் கூட சாத்துக்குடி ஜூஸ் கொடுங்க, சரியாயிடும். ஏன்னா உள்ள இருக்க இம்யூனி பவர் வந்து இது வந்து ரைஸ் பண்ணிவிடும். ஓகே, ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரும். இதை தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளும் இருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் அது என்னன்றதை பார்க்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை இன்று. புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த காலை வேலையில ராமன் சௌமியா கூட. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இறையன்பு சார் வந்து வந்திருக்காரு. ஒரு நல்ல டாபிக் பத்தி வந்து பேச போறாரு. இன்ஃபேக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஏஜ் கேட்டகரி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வந்து இதை ஃபிட் பண்ண முடியாது. எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் இந்த ஒரு டாபிக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமா, ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க டாபிக் கூட சொல்லலாம், ரெட் கிராஸ் டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு கூட இது வந்து டைப் ஆகும். எப்படி அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்களா? அதாவது பாத்தீங்கன்னா வந்து டீம் ஒர்க் அப்படிங்கறத பத்தி வந்து சொல்லுவாங்க. ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை தட்டினா ஓசை, தனி மரம் தோப்பாகாது. எக்கச்சக்கமான பழமொழிகள் வந்து இருந்தாலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டீம்ல வந்து வேலை செய்யறது அப்படிங்கிறது ஒரு டஃப்பான விஷயமா வந்து பாப்பாங்க இல்லையா?
டஃப்னு சொல்றதை விட அந்த டீம் ஸ்பிரிட்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டீமுக்குள்ள ஒர்க் பண்றதுக்கான அங்கே உங்களுக்கு ஒர்க் பண்ற மாதிரி இருக்காது. அந்த டீம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒர்க் பண்றது பார்த்தீங்கன்னா ஏர்ல போற மாதிரியே போகும். ஆஹா, ஏர்ல வர மாதிரியே போகும். ஸோ இவர் வந்து இது எப்படி சொல்றாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு வந்து பேச போறாரு. என்ன சொல்றாருன்றதை பார்க்கலாம். வணக்கம். சில விஷயங்களை நம்ம தனியாக செய்கிறத விட ஒரு டீமாக செஞ்சோம்னா நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். அதுக்கு காரணம் என்னென்னா, 2 brains ஆர் ஆல்வேஸ் பெட்டர் தென் 1 brain. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம், நமக்கு ஒரு லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஒரு லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து ஒரு அனலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம். அப்போ ஒருத்தரே ஒரு வேலையை செய்யும்போது அதில் ஒரு டைமென்ஷன் தான் கிடைக்கும். இப்போ ஒரு இன்ஜினியரே ஒரு கட்டடத்தை கட்டும்போது பார்த்திங்கன்னா எத்தனையோ பேருடைய உதவி, ஒரு ஆர்கிடெக்ட் தான் ஒரு கலை நுணுக்கத்தோடு அதை வடிவமைக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டு வந்து ஒரு சயின்டிஃபிக்காக பண்ணுறது ஒரு இன்ஜினியர் பண்ணுறாரு. அப்போ எல்லாத்தையுமே ஒரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது அது வந்து ஷேப் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் ஆகிட்டே போகுது. அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனை வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு முடிவு பண்ணும்போது அதில் வந்து எல்லாருடைய இன்புட்டும் வேணும் அப்படின்னு பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சொல்கிறார். இதை வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் செஞ்சால் பத்தாது, ஒருத்தர் செய்யலாம், ஆனால் எல்லாரும் சேர்ந்து இதை ஷேப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சொல்கிறார். அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு டீமாக செய்யும்போது அந்த எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸஸும் எல்லாருடைய அந்த விஸ்டமும் அதுக்குள்ளே போகும்போது இட் பிகம்ஸ் பியூட்டிஃபுல். இந்த இடத்துல வந்து டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ஃப்ராத் அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது. ஏன்னா இது வந்து சமைக்கிற விஷயம் இல்லை, இது அறிவு சார்ந்த எதிர்காலம் சார்ந்த ஒரு விஷயம். இப்போ நிறைய குக் சேர்ந்து ஒன்றை வந்து நல்லா பண்ணலன்னா கூட அந்த வேலை சாப்பிடாம கூட இருந்துடலாம், அல்லது வெளியே வாங்கி சாப்பிட்றலாம், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு கூட சாப்பிட்றலாம். ஆனால் எதிர்காலம் குறித்த ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை வடிவமைக்கிறது அல்லது வந்து ஒரு திட்டத்தை வடிவமைக்கிறது, பல கோடி ரூபாய் பொறுமான ஒரு தொழிற்சாலையை வடிவமைக்கிறது, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இட் ரிக்வயர்ஸ் கலெக்டிவ் விஸ்டம். அந்த கலெக்டிவ் விஸ்டம் வந்து ஒரு டீம் ஒர்க்னால தான் வர முடியும். டீம்ங்கிறதுக்கே ஒரு எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க, டுகெதர் ஈச் அச்சீவ் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாதாரணமாகவே நம்ம கூட ஒரு 4 பேர் இருக்காங்கனாலே நம்மளுக்கு வந்து தெம்பு வரும். இந்த சீனத்தில் வந்து ஒரு பையன் என்ன பண்ணுவான், தான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சிவில் சர்வீஸ் இன்டர்வியூக்கு போயிட்டுருப்பான். அப்போ வழியில் காட்டில் வந்து ஒரு 4 டெக்காய்ட்ஸ் சூழ்ந்துருவாங்க. இந்த 4 பேரில் ஒருத்தனுக்கு நல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும். அவன் என்ன பண்ண, அப்படி முன்னாடி நின்று அவங்க எல்லாரையும் அடிப்பான், எல்லாரையும் அடித்து விரட்டிடுவான். உடனே இவங்க 4 பேரும் சேர்ந்து அவனை தேங்க் பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷம், நீ தான் எங்களை காப்பாற்றுற அப்படின்னு. அவன் சொல்லுவான், நான் அவங்கள அடித்தேன், ஆனால் நீங்கள் 4 பேர் இருந்ததுனால தான் நான் அடித்தேன். சப்போஸ் நீங்கள் 4 பேர் ஓடி இருந்தீங்கன்னா என்னால் அவங்களை அடிச்சிருக்க முடியாது, அடித்தவன் நான் ஒன்று தான், ஆனால் நீங்கள் 4 பேர் நிற்கிறீங்கிற தைரியத்தில் தான் நான் அடித்தேன். சில நேரங்களில் யார் நம்ம கூட இருக்காங்கங்கிற அந்த தைரியம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப நகைச்சுவையாக சொல்லுவாங்க, ஒருத்தன் கார் ஓட்டிகிட்டு வரான், அது சேரில் மாட்டிக்குது. சேரில் மாட்டினோன்னா அங்கே ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த காரை வந்து மேலே இழுத்து விடணும் முடியுமா அப்படின்னு. அங்கே ஒரு கோவேரி கழுதை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. வார்விக் நினச்சிச்சின்னா இழுத்தரலாம் அப்படிங்கிறான். அப்படியா அப்படின்னு. ஆமாண்ணே, சரின்னு வார்விக்குங்கிற அந்த மியூலுடைய கழுத்தில் வந்து கயிறை கட்டுறாங்க. கட்டிட்டு காரை இவங்க 2 பேரும் புஷ் பண்ணுறாங்க. ஜேம்ஸ் புல் த கார், ஹே ஜாக் புல் த கார், ஏ தாம்சன் புல் த கார், ஏ ஜான் புல் த கார் அப்படின்னு, ஏ வார்விக் புல் த கார் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கார் இந்த ஃபார்மர். திரும்ப 10-15 பேரை சொல்லி ஹே புல் அப்படின்ட்டு ஹே வார்விக் புல் அப்படிங்கிறாரு. கடைசியில் அது காரை இழுத்து வெளியே வந்துடுது. இப்போ ஆக்சுவலாக இழுத்தது எதுன்னா அந்த வார்விக்குங்கிற அந்த மியூல் மட்டும்தான். அப்போ அந்த கார் ஓட்டிகிட்டு வந்த ஆள் கேட்குறான், பணக்காரன், ஆமாம் நீ வந்து 4-5 பேரை சொன்னியே, ஆனால் இது பேர் வார்விக் தானே, எதுக்கு 4-5 பேரை சொல்கிற அப்படின்னு. வார்விக்கு கண்ணு தெரியாது, தான் மட்டும் காரை இழுக்கிறோன்னா அது கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறோம், இன்னும் ஒரு 4-5 பேர் சேர்ந்து இழுக்கிறாங்கன்னு நம்ம 4-5 பேர் சொன்னோடனே
அது டயர்டாகாமல் இழுத்துருச்சு. இன்னும் 4 பேர் இழுக்கிறாங்கன்னு தெம்பா இழுத்துச்சு. அதனால தான் கார் இவ்வளோ சீக்கிரம் மேலே வந்ததுன்னு. அப்போ என்னென்னா இன்னும் ஒரு 4 பேர் கூட இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு துக்கத்துக்கு வந்து கூட 4 பேர் இருந்தாக்க அந்த துக்கம் குறையும். ஷெல்லி எழுதுவார் இன் டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி அப்படிங்கிற ஒரு அருமையான ஆர்டிக்கிள். அதில் எழுதுவார், நாம் திருமண வீட்டிற்கு செல்வதை விட துயரச் சம்பவம் நடந்த வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும். ஒன் ஷுட் விசிட் த ஹவுஸ் ஆஃப் மௌனிங் ரேதர் தென் த ஹவுஸ் ஆஃப் மேட்ரிமனி அப்படின்னு எழுதுவார். ஏன் அப்படின்னா, சந்தோஷத்தில் ஒருத்த மட்டுமே கூட சந்தோஷப்பட்டுக்கலாம், கொஞ்சம் பேர் சேர்ந்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் துக்கத்தை எத்தனை பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அவ்வளவு அந்த கிரீஃப் குறையும் அப்படிங்கிறது. அதனால் டீமாக ஒர்க் பண்ணுறது தான் மிகப்பெரிய விஷயம். ஒரு நல்ல டீமை பில்ட் பண்ணுறவங்க தான் மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர். அந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாரையும் கமிட்டடாக ஆக்க வைக்கிறவங்க தான் மிகப்பெரிய மோட்டிவேட்டர். அவங்க எல்லாரையுமே ஒரு காமன் விஷனை நோக்கி செலுத்துகிறவங்க தான் மிகப்பெரிய லீடர். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம். ஸோ ஒரு தனி மனுஷனோட முயற்சிக்கும் ஒரு டீம் ஒர்க்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அது ரொம்ப அழகாக ஐடென்டிஃபை சார் சொன்னார் இல்லையா? கரெக்ட். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு பெரிய கிரைசிஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனுஷன் போயிட்டு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அவனுக்கு பல கைகள் தேவைப்படும். ஸோ ஒரு டீமாக சேர்ந்து செய்யறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒரு பாசிட்டிவாக முடியும் இல்லையா? ஆமாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்படிங்கிற முயற்சிக்கும் நிறைய பேர் சேர்ந்து அதோட முயற்சி அப்படிங்கும் போது அதுக்கான பலனும் அதிகமாக இருக்கும் இல்லையா? இந்த பலன் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றது தான் நம்மளுக்கு 2 கெஸ்ட் வந்திருக்காங்க இன்னைக்கு ரெட் கிராஸ் டேல பேசுறதுக்காக. அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க வேண்டி இருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை இன்று. வெல்கம் பேக் டு புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியா என்று கேட்டுருக்கீங்க. வித் மீ ராமன் சௌமியா கூட வேர்ல்டு ரெட் கிராஸ் டேல. சௌமியா முன்னாடி நம்ம ரெட் கிராஸ் பற்றி நிறைய பேசணும் இல்லையா? இதை பற்றி டீட்டெயிலாக பேசுறதுக்காக 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஃப்ரம் ரெட் கிராஸ்ல இருந்து மிஸ்டர் கர்ணன் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ட் another மெம்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் வந்திருக்காங்க. வணக்கம் சார். சார், ரெட் கிராஸ் அப்படிங்கறத நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்த ஒரு பேரு தான் அப்படின்னாலும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுடைய அமைப்பை பற்றி சொல்லுங்க. ரெட் கிராஸ் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சர்வதேச அமைப்பு. இதோட தொடக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சமூக தொண்டில் தான் ஆரம்பிச்சது. ஜீன் ஹென்ரி டுனாட் இவர் தான் ரெட் கிராஸ் உடைய ஃபவுண்டர். அவர் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன். அவர் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக இட்டாலிக்கு போகிறப்போ அந்த இடத்துல சல்ஃபர்னுங்கிற இடத்துல ஒரு பெரிய வார சந்திக்க நேர்ந்தது. அந்த வாரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரம் நடைபெற்ற ஒரு பெரிய போர். அந்த போரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 சோல்ஜர்ஸ் அந்த காலகட்டங்களில் துப்பாக்கிகளையும் குண்டுலையும் தாக்கப்பட்டு காயமுற்று ரத்த வெள்ளத்தில் கிடந்தாங்க. இப்போது நம்ம கரண்ட்டில் பார்த்திங்கன்னா சின்ன அடிப்பட்டால் கூட நம்ம 108 கூப்பிட்றோம், உடனே 108 சர்வீஸ் வருது, தே ப்ரொவைட் மெடிக்கல் சர்வீஸ், அந்த உயிர்கள் காப்பாற்றப்படுது. பட் வேறஸ் அந்த 1800 காலகட்டங்களில் அந்த மாதிரிலாம் கிடையாது. அடிப்பட்டவங்க ரத்தப்போக்கில் அந்த இடத்துல தான் விழுந்து கிடப்பாங்க. நார்மலாக இருக்கிறவங்க மறுநாள் போகிறது ஆயத்தமாவாங்க. அப்போ அந்த காயமுற்றிருக்கிற வீரர்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தங்களோட உயிரை மெதுவாக இழந்துடுவாங்க. அந்த இடத்துல அதிக அளவில் காயம்பட்ட மக்கள் ரத்த வெள்ளத்தில் இருக்கிறத பார்த்தோன்னே இவரால் தாங்க முடியாமல் அந்த காயம்பட்ட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்க ஒரு சர்ச்சில் கொண்டு போய் வச்சு அவர் அவங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அவர் ஒருத்தரவே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள் எல்லாரையும் வர சொல்லி எல்லாரையும் அந்த இடத்துல அந்த காயம்பட்ட சோல்ஜர்ஸ், அதாவது பாரபட்சம் இல்லாமல் எதிரியாக இருந்தாலும் கூட எதிரி நாடாக இருந்தாலும் கூட அவங்களையும் காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த உன்னதமான நோக்கம் அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவர் திரும்பி சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வந்த உடனே அவருக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு, இதே மாதிரி எல்லா நாட்டிலையும் வார் நடந்துகிட்டு இருக்கும், எவ்வளோ உயிர்கள் இறந்துட்டு இருப்பாங்க. அப்போது அந்த மனித உயிர்களை காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு அமைப்புமே இல்லையே, இப்போ நம்ம காப்பாற்றின மாதிரி எல்லா நாட்டிலையும் ஒரு அமைப்பு இருந்ததுன்னா காப்பாற்ற முடியுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு உருவாச்சு. அந்த நினைவுகள் எல்லாத்தையும் ஒரு மெமரி ஆஃப் சல்ஃபர்னோ அப்படிங்கிற ஒரு புக்கில் எழுதினார். எல்லா நாட்டுக்கும் அது பப்ளிஷ் ஆச்சு. ஸோ அந்த எல்லா நாட்டிலையும் இது மிகப்பெரிய தேவையாகவும் இருந்தது. உடனடியாக 1863ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு கன்வென்ஷன், ஒரு மாநாடு நடைபெற்றது. எல்லா நாட்டிலேருந்தும் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அதில் பங்கேற்றாங்க. அப்போது இந்த கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1864 ரெட் கிராஸ்ங்கிற ஒரு அமைப்பு உருவாகி போரில் காயம்பட்ட வீரர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு சேவையை முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் ரெட் கிராஸுடைய உதயம். கிட்டத்தட்ட இன்றைக்கி நாங்கள் 150ஆவது வருடத்தை தாண்டி வெற்றிகரமாக மக்களுக்கு சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகம் முழுக்க 189 நாடுகளில் நம்ம ரெட் கிராஸுடைய அமைப்போட சர்வீஸ் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய சர்வீசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. முதல்ல போர் வீரர்களுக்கு மட்டும்தான் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் போர் கைதிகளுக்கு, அப்புறம் போர் நடக்கிற இடங்களில் சுற்றி இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அப்படின்னு ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்றைக்கி உலகளாவிய அமைப்பில் எல்லா விதமான டிசாஸ்டர் ஆகட்டும், இல்லை போரில் பாதிக்கப்பட்ட மக்களாகட்டும், பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இது இருக்குது. நிச்சயமா சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கிராஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் சார். ஜெனரலாக பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு விஷயமே ஒரு 100 ஆண்டு காலம் கடந்து வருது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது இல்லையா. ஸோ 150 இயர்ஸ் இவங்க அக்ராஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சர்வீஸ் அப்படிங்கிறது போது அது வந்து வேற லெவல்லே சொல்லலாம் இல்லையா. நிச்சயமா. அதே மாதிரி இவங்களோட அமைப்பிலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக ஏதோ ஒரு சர்வீஸ் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இந்த NDWRT அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்களா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். பொதுவாக ரெட் கிராஸோட பணி வந்து பேரிடர்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக முக்கியமான பணியாக அமைந்திருக்கு. பேரிடரில் பொதுவான தேவைகள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொதுவான தேவைகள் பார்க்கும்போது என்னென்னா உணவு, குடிநீர், தங்குமிடம், சுகாதார வசதி, மருத்துவ உதவிகள், இதுதான் பொதுவான தேவைகள், உடனடி தேவைகள். இதில் ரெட் கிராஸ் வந்து மிக முக்கியமான பணியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்குவதற்கு இடமும் மருத்துவ உதவி பண்ணுது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா குடிநீர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். பொதுவாக எந்த பேரிடர் வந்தாலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா குடி தண்ணீர் தான். ஸோ அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடி தண்ணீர் வழங்குங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். ஸோ ரெட் கிராஸ் ஒரு உன்னதமான சேவைன்னு சொல்லலாம். மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடி தண்ணீர், சுத்திகரிக்கப்பட்ட குடி தண்ணீர் வழங்குவது. அதற்காக ரெட் கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பியூரிஃபிகேஷன் யூனிட்னு இருக்குது. அந்த யூனிட்டை ஆப்ரேட் பண்ணுவதற்கும் குடி தண்ணீர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வாங்குறதுக்கு ரெட் கிராஸ் வந்து ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் வந்து ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் வாலண்டியர்ஸ்க்கும் கொடுக்குறோம். அதில் NDWRT நேஷனல் டிசாஸ்டர் வார்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் இருக்குது. அவங்கள இந்த டீமோடைய வேலையே என்னென்னா இந்த மாதிரி பேரிடர்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வாட்டர் பியூரிஃபிகேஷன் யூனிட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே இன்ஸ்டால் பண்ணி அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுத்தமான குடி தண்ணீர் வழங்குவது தான் அதோட பணி. இப்போ யார் வேணா சேரலாம் அப்படின்னு சொல்லியாச்சு, ஆனால் சேர்ந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வருதுல்ல. கரெக்ட். இப்போ வந்து வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கிராஸ்ல வந்து சேரும்பொழுது அவங்களுக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்கும், அவங்க எந்த மாதிரியான பணிகளெல்லாம் ஈடுபட வேண்டியிருக்கும்னு சொல்லுங்க. இப்போ ரெட் கிராஸில் வாலண்டியர்ஸ் சேர்ந்தவங்க அவங்க ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுடைய குறைகளையும் தேவைகளையும் சரி பண்ணுறது தான் முக்கியமான பணியாக இருக்கும். இப்போ டிசாஸ்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. டிசாஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் செக்மெண்ட்ஸ் இருக்குது ரெட் கிராஸை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் எய்டில் ஆரம்பித்து ஃபஸ்ட் எய்டு, அப்புறம் ஷெல்டர் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் பேசிக் நீட்ஸ் ஃபுட்டு கொடுக்குறது, அப்புறம் சார் சொன்ன மாதிரி வேக்சின், வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, சானிடேஷன் அதுவும் நாங்கள் பார்க்குறோம். பிட் டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்குறது. ஏன்னா இப்போது டிசாஸ்டர் நடந்த இடத்துலேருந்து மக்களை ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல தங்க வச்சுருப்பாங்க. தங்க வைக்கப்பட்ட இடத்துல அவங்களுக்கு போதுமான அளவு கூடாரம், ஷெல்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஷெல்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஷெல்டர் எப்படி போடணும், எத்தனை மக்களுக்கு அந்த ஷெல்டர் தேவைப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கொண்டு வருவோம். இரண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். ஒரு குழுவில் அமைக்கப்பட்ட அந்த மக்களுக்கு எவ்வளோ லிட்டர் ஒரு நாளைக்கு சராசரியாக தேவைப்படும், என்ன விதமான தண்ணீர் தேவைப்படும், எப்படி அந்த தண்ணீரை வழங்க போகிறோம், ஸோ என்ன விதமான மிஷின்ஸ் அங்கே கொண்டு போய் வச்சா இவ்வளோ தண்ணிகள் அங்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அந்த மக்களுக்கு தேவையான புரிதலையும் கொடுக்கணும், எப்படி இந்த பாதுகாப்பான தண்ணியை அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா தண்ணீர் மூலம் தான் இன்னொரு டிசாஸ்டர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகாதாரம் இல்லாத தண்ணியோ இல்லை சுகாதாரம் இல்லாத அந்த சூழ்நிலையோ அது என்ன பண்ணணும்னா எபிடமிக்ஸை இன்னொருல பெரிய டிசாஸ்டரை ஏற்படுத்திடும். தொற்று நோய்கள் பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு டிசாஸ்டர் எடுத்தாவே இவ்வளோ செக்மெண்ட் இருக்கும் பொழுது இந்த வாலண்டியர்ஸோட ஒர்க்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன வேணும்னா ஸ்கில்டு ட்ரைனிங்ஸ் தேவைப்படும். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் நாங்கள் வாலண்டியர்ஸை ரெக்ரூட் பண்ணுவோம். அப்போது அந்த வாலண்டியர்ஸுக்கு டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம், மாவட்ட அளவிலான பேரிடர் சந்திக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அப்புறம் அந்த அதில் செலக்ட் பண்ணப்பட்ட மாவட்டங்களில் செலக்ட் பண்ணப்பட்ட தொண்டர்களை வச்சு ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீமில் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதில் பர்டிகுலர் பீப்புளை நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நேஷனல் லெவல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டீம் NDRT அப்படின்னு ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். இந்த NDRT டீம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க இந்த ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங் எல்லாமே போவாங்க. NDRT ஷெல்டர் மேனேஜ்மெண்ட், NDRT வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், NDRT வாட்டர் அண்ட் சானிடேஷன், இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக போயிட்டுருக்கும். ஸோ அதில் NDWRT ட்ரைனிங்ஸும் தனியாக நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய திறன் மேம்பாடு அதிகரிச்சுக்கிட்டே போகும்.
ஒரு வாலண்டியரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களால எந்த விதமான டிசாஸ்டர் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ட்ரைனிங்ஸ் வந்தாச்சு. அது பர்டிகுலராக எங்கள் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியை இதில் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது இந்த வருஷத்துலேருந்து எங்களுக்கு ஒரு கரிக்குலம் என்னென்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் கரிக்குலத்தை நாங்கள் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். சர்டிஃபைடு ஃபஸ்ட்டு மெடிக்கல் ரெஸ்பாண்டர் அப்படின்னு. இந்த நான் சொன்ன அத்தனை இந்த 8 இதுவுமே ட்ரைனிங்குமே ஒரு பேக்கேஜ் மாதிரி இந்த ட்ரைனிங்கில் வந்துடும். ஸோ ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் முடிச்சு வெளியே வரும்பொழுது they can able to provide all kind of support to the affected people in disaster time. ஓகே, ஸோ ட்ரைனிங் வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா தெரியுது சார். கண்டிப்பாக. ஸோ இது வந்து நீங்கள் வாலண்டியர்ஸ்க்கு வந்து எந்த டைம் பீரியட்ல வந்து கொடுப்பீங்க? இப்போ உதாரணத்துக்கு டைம் பீரியட் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு ஃபாலோ அப் மாதிரி தான் இருக்கும். பேசிக்கலி 3 monthsலையும் வரும், இல்லை 6 months ஒன்ஸ் வரும். ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங் எடுத்திங்கன்னா இயர்ஸ் ஒன்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலோஅப்ஸ் வந்து நடுவில் அவங்க டைமிங் கொடுப்பாங்க. டெல்லியில் நேஷனல் லெவலில் நடக்கிறது நேஷனல் லெவலில் நடக்கும் டெல்லியில், மீதி எல்லாமே ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரிக்குலம் பாதிக்கப்படாத வகையில் நாங்கள் அந்த மாதிரியும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக்கு அவங்களுடைய டைமிங்ஸ் அந்த மாதிரியும் நாங்கள் கொடுக்குறோம். டைம் பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 3 months ஒன்ஸ் ஆர் 6 months ஒன்ஸ் இப்படி இருக்கும். பேஸ்ட் ஆன் குவாலிட்டி ட்ரைனிங்கும் வரும், 1 year ஒன்ஸ் அந்த மாதிரி வரும். ஓகே, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாலண்டியராக வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. பட் ஒரு வாலண்டியருக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து புரியுது இல்லையா? ஆமாம் சௌமியா, கண்டிப்பாக. என்னன்னா அவர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஷெல்டர் ப்ராப்ளம், சானிடேஷன் ப்ராப்ளம், தொற்று நோய் அப்படின்னும் போது இது யாருக்கும் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டவர்கள். ஆனால் இங்கிருந்து போய் சர்வீஸ் பண்ண போகிற அவங்களுக்கும் இது எல்லாமே ஒரு பிரச்சனை தான் இல்லையா? ஸோ அதையும் ஃபேஸ் பண்ணி அவங்க பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இல்லையா? சார், இது இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வேலைகள் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டோட டைப் பண்ணி பண்ணுவீங்களா, இல்லைனா வந்து நீங்களே டேரெக்டாக பண்ணுவீங்களா? பொதுவாக வந்து ரெட் கிராஸ் இஸ் ஆக்சிலரி டு கவர்மெண்ட். நம்ம இப்போ நிறைய நேரங்களில் கவர்மெண்ட்டோட சேர்ந்து தான் நம்ம பணிபுரிகிறோம். எங்களோட பணி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் பாதிக்கப்படுறவங்களுக்கு உதவுவதற்காக தான். கவர்மெண்ட்டிலேருந்து நமக்கு தகவல் வரலைனாலும் கூட நம்ம சில நேரங்களில் டிஸ்ட்ரிக்ட் பிரான்ச், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ரெட் கிராஸ் அமைப்பு இருக்குது. ரெட் கிராஸ் அமைப்பு மூலிமா நமக்கு தகவல் வரும்போது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வாலண்டியர்ஸ் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாகவே சென்று அங்கே தேவைகள் அறிந்து அவங்களுக்கு உதவிகள் செய்வது பல நேரங்களில் கவர்மெண்டோட இணைந்து தான் நாங்கள் பணி செஞ்சுட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க இல்லையா, ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம மக்கள் எல்லாருமே கொஞ்சம் அவேர் ஆகி அந்த வாலண்டியரை போய் ஆட் ஆகிட்டா நமக்கு பக்கத்தில் நடக்கும்போது நம்மளே வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நமக்கு கிடைச்சிடும் இல்லையா? கண்டிப்பாக மக்கள் மத்தியிலும் ஒரு சின்ன அவேர்னஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது சம்பந்தமாக நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்து கேட்கலாம். புதியோகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவா என்று வெல்கம் பேக் புதியோகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவா என்று கேட்டுட்டு இருக்கீங்க. ராமன் சௌமியா கூட இன்னைக்கு வந்து ரெட் கிராஸ் டேல பார்த்தீங்கன்னா வந்து கர்ணன் அண்ட் கிருஷ்ணமூர்த்தி சார் கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஒரு சின்ன சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2000 2012 வரைக்கும் உலகத்தில் நடந்த டிசாஸ்டர்னால வந்து பார்த்தீங்கன்னா $1.7 trillion வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2.9 பில்லியன் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னாலும் இதில் வந்து இன்டீரியராக போய் பார்த்தா தான் இந்த மாதிரியான என்ஜிஓஸ் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இதனால எவ்வளவு உயிர்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஆமா சௌமியா, நீங்க நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. இது தொடர்ந்து நம்ம நிறைய क्वेश्चंस வச்சிருக்கோம், தொடர்ந்து கேட்கலாம். இப்போ உங்களுடைய ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் டிசாஸ்டர் தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு அப்படின்னா ரெட் கிராஸ் அமைப்பான நீங்க வந்து முதல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் போய் செய்ய ஆரம்பிப்பீங்க? ஓகே, இப்போ ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா உடனடியாக வந்து எங்களது ரெஸ்பான்ஸ் வித்தின் 24 hours ஸ்டார்ட் ஆகிடும். ரேபிட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒரு டீம், அந்த ஹைலி ப்ரொஃபைல் டீம் போவாங்க. அவங்க போயிட்டு அசஸ்மெண்ட் முதல்ல எடுப்பாங்க. எந்த அளவில் பாதிப்பு இருக்குது, என்ன விதமான பாதிப்பு இருக்குது, எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன தேவைகள் இங்கே இமீடியட்டாக இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த டீம் வந்து அசஸ் பண்ணுவாங்க. அசஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். உடனடியாக தேவைகள் என்ன இருக்கோ அதுக்கு தேவையான விஷயங்கள் எத்தனையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம், ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். இது வந்து 48 hours ரெஸ்பான்ஸ் கொண்டு வருவோம். அதில் பார்த்திங்கன்னா அடுத்த டீம் ஃபீல்டு லெவலில் இறங்கி செய்யக்கூடிய டீம் வந்து உள்ளே இறங்குவாங்க. அவங்க போயிட்டு NDRF, CPRF அவங்களுக்கெல்லாம் ஃபீல்டில் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி முதல்ல மருத்துவ உதவி ஃபஸ்ட் எய்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் எய்டில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி சர்டிஃபைடு ஃபஸ்ட் மெடிக்கல் ரெஸ்பாண்டர்ஸ், இந்த லாஸ்ட் உத்தராகண்டில் நடந்த அந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்டில் பார்த்திங்கன்னா முழுக்க இந்த சர்டிஃபைடு ஃபஸ்ட் மெடிக்கல் ரெஸ்பாண்டர் ட்ரைனிங் எடுத்த லோக்கல் கம்யூனிட்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
பல்வேறுபட்ட மக்களுக்கு ஃப்ராக்சரான காலம் இருந்தால் கூட அதை எப்படி அவங்க வந்து முதலுதவி செய்யணும்னு தெரியும். ஸோ அந்த முதலுதவிகளை அவங்க முதல்ல வழங்கியிருக்காங்க. அடுத்தது நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ரெஃபர் பண்ண வேண்டிய கேஸை ரெஃபர் பண்ணுவாங்க. மிக முக்கியமான அடுத்த ஒரு சர்வீஸ் எங்களுக்கு இருக்குது. அது என்னென்னா சைக்கோ சோஷியல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மன ரீதியான முதலுதவி. ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல மிகப்பெரிய தேவைகளில் ஒரு தேவையாக அந்த சைக்கோ சோஷியல் சப்போர்ட் இருக்கும். குடும்பங்கள் வந்து சில சமயம் பிரிஞ்சு போயிருக்கும். இப்போது இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நேபாளத்துக்கு டூர் போனவங்க திடீர்னு ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால அந்த குடும்பத்தாருக்கு தங்களுடைய குடும்பத்தார் நேபாளில் இருக்கிறவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயமே தெரியாது. அந்த நாள் ஆக ஆக நேரம் ஆக ஆக அவங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாகும். அவங்க சாப்பிட்டாங்களா, இல்லை உயிரோடு இருக்காங்களா இல்லையா, என்ன செஞ்சுட்ருக்காங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன ரீதியான பிரச்சனையை கொடுக்கும், ஒரு தொந்தரவை கொடுக்கும். ஸோ அந்த சமயத்தில் எங்களுடைய யூனிட்டில் ரெட் கிராஸில் வந்து ஒரு இன்னொரு சேவை இருக்குது. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரீஸ்டோரிங் ஃபேமிலி லிங்க்ஸ். காணாமல் போன குடும்ப உறுப்பினர்களை கண்டுபிடிச்சி அவங்கள ரீயூனைட் பண்ணுறது. அதில் தான் ட்ரேசிங் ஆஃபீஸராக தமிழ்நாடு பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட முக்கிய பணி என்னென்னா ஒரு பேரிடர் காலங்களில் பிரிந்து போன குடும்பங்கள் இல்லை தொடர்பு இல்லாத குடும்பங்களுக்கு உடனடியாக தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குறது. இப்போ நேபாளில் நடந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து எங்களுடைய உறவினர்களை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வாலண்டியர்ஸ், ஃபீல்டில் இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து உயிரோடு இருக்கிறவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, நாங்கள் இங்கே உயிரோடு இருக்கோம், ஆனால் எங்களால் வந்து ஃபேமிலி கம்யூனிகேட் பண்ண முடியல, எங்கள் ஃபேமிலிலாம் இந்த நாட்டில் இந்த ஊரில் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிற விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. மூன்றாவது இன்னொரு டீம் வந்து இறந்த உடல்களை மேலாண்மை பண்ணுவாங்க. டெட் பாடி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங். இந்த டெட் பாடி மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, இறந்த உடல்களை அடையாளம் காணுதல். இன்னார் தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காணணும். ஸோ அந்த இறந்த உடலை அடையாளம் கண்டு அது ஒரு பட்டியல் தயார் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த 3 பட்டியலும் நேபாளத்துக்கு போகும்பொழுது ஒன்று சேரும். அப்போது காணாமல் போன அந்த குடும்ப நபர்கள் பற்றிய விவரங்களும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிற அந்த ஐஎம்எல்ஐ மெசேஜ் விவரங்களும் ஒப்பிட்டு பார்க்கப்படும். யார் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அந்த காணாமல் போன பட்டியலில் இருக்கிறவங்களுடைய விவரங்கள்லாம் ஒப்பிட்டு பார்த்து ஒன்றா மேட்ச் ஆச்சுன்னா உடனடியாக அந்த குடும்பத்தாருக்கு உங்கள் குடும்பத்தார் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லிவிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட். இரண்டாவது, அப்படி அந்த பட்டியலில் இல்லை அப்படின்னா இறந்தவர்களோட பட்டியலோட ஒப்பிட்டு பார்ப்போம். அதில் காணாமல் போனவங்க ஒரு வேளை இறந்து போயிருந்தாங்கன்னா அந்த விஷயத்தையும் நாங்கள் சொல்லிடுவோம். தமிழ்நாடு பிரான்ச்சில் மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் இருக்குது, இலவச அமரர் ஊர்தி சேவை. இப்போது கவர்மெண்ட்டோட சேர்ந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, தமிழ்நாடு அரசு நமக்கு வந்து ரெட் கிராஸ் வச்சுருக்கிற அந்த ட்ரஸ்ட்டில் நமக்கு இந்த இலவச அமரர் ஊர்தி சேவையை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை, வெளி மாநிலங்களுக்கும் சில சமயம் இறந்த உடல்களை அவங்க குடும்பத்தில் கொண்டு போய் சேர்க்குறது தான் அந்த பணி, இலவசமாக. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா இறந்த உடல்களை கூட எங்களால் கொண்டு போய் அந்த குடும்பத்தோடு சேர்த்து வைக்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளிநாடுகளில் இறந்து போயிருந்தாலும் சரி, அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இங்கே இறந்து அவங்க சொந்த ஒரு வெளி மாவட்டங்களில் இல்லை வெளி மாநிலங்களில் இருக்கணும்னாலும் சரி, அந்த உடல்களை கிரிமேஷனுக்கோ இல்லை அவங்களுடைய வீட்டுக்கோ கொண்டு போய் கொடுக்குற சர்வீஸும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது இப்படி ஒரு படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் எல்லாமே அந்த ஃபீல்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ டிசாஸ்டர் அப்படின்னு வந்து பேசும்போது இப்போ நேபாளில் நடந்துட்டு இருக்க விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேசாமல் இருக்கவே முடியாது இல்லராம். வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாத குழந்தை, ஒரு பையன், அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தை. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோட அடியில் வந்து சிக்கியிருக்கான். அந்த குழந்தைய வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த குழந்தையோட ஃபேமிலி பற்றி இப்போ வரைக்கும் வந்து யாருக்குமே எந்த டீட்டெயில்ஸுமே வந்து தெரியல. ஸோ வந்து அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மன ரீதியான சப்போர்ட் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டாக தெரியுது இல்லை? கண்டிப்பாக சுவாமி. என்ன அப்படின்னா வந்து ஒரு பேரிடர் அப்படின்னா முதல்ல இடிஞ்சு உட்காந்துருவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து இவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ஷனாக ஒரு மேனேஜ்மெண்ட்டு இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னாலே வந்து அங்கே இருக்க மக்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. நிச்சயமா. ஸோ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா வந்து நேபாளில் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வந்து டவுன் டு எர்த் இறங்கி பண்ணுவீங்க? அட் த மீன் டைம் வந்து அங்கே வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னு சொல்ல முடியுமா? நேபாளை பொறுத்தவரை இப்போ ரெட் கிராஸ் அமைப்பு வந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி புரிவதற்காக இம்மீடியட்டாக நிறைய பணிகளை செஞ்சிட்ருக்கோம். அதில் முக்கியமான பணிகள் வந்து பாதிக்கப்பட்டு இடர்பாடுகளை சிக்கியிருக்க பணிகளில் மீட்கக்கூடிய என்டிஆர்எஃப் ஆர்மி பீப்புளுக்கு தேவையான உதவிகளை செய்வதும், பாதிக்கப்பட்டு இடிபாடுகளை சிக்கி வெளியில் வந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலுதவி சிகிச்சை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெட் கிராஸ் அமைப்பிலிருந்து ஃபீல்டு ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர் மருத்துவ பல்வேறு துறையில் சிறப்பு மருத்துவ குழுக்கள் அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்டு வெளியில் எடுக்கப்பட்ட மக்களை தங்க வைக்குவதற்கு தங்குமிட வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு ரெட் கிராஸ் அமைப்பு. மற்ற உதவிகள், உணவு ஏற்படுத்தி கொடுத்து, குறிப்பாக இப்பொழுது கடைசியாக வந்து இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி நாரிட் அப்படின்ற வாட்டர் பியூரிஃபிகேஷன் யூனிட் மெஷின்ஸை நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க.
அங்கே அந்த மிஷின்ஸ் வந்து இப்போ ஒரு மணி நேரத்தில் 3000 லிட்டர் தண்ணியை சுத்திகரித்து அங்கே தேவையான குடிதண்ணீர் வசதியை நிவர்த்தி செய்கிற பணியில் இருக்குது. இந்த இந்தியன் ரெட் கிராஸ் மட்டும் இல்லை, கனடியன் ரெட் கிராஸ், ஃப்ரெஞ்சு ரெட் கிராஸ் போன்ற பல்வேறு ரெட் கிராஸில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் வந்து ரெட் கிராஸ் மூலமா நேபாளத்துக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. நேபாளத்தில் இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னும் சிறிது காலம் எடுத்துக்கொள்ளும். காரணம் மிகப்பெரிய பாதிப்புகள், இடர்பாடுகள் இன்னும் முழுமையாக நம்ம நீக்கலை. இடிபாடுகளில் இருந்து முழுமையாக நீக்கி ரோடு வசதிகள், கம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரிசிட்டி வசதிகள் செய்வதற்கு சிறிது காலம் ஏற்படும். அதுவரை ரெட் கிராஸ் தன்னோட முடிந்த பணிகளை, சேவைகளை அந்த நேபாள மக்களுக்கு செய்து கொண்டிருக்கு. ஸோ பார்த்தீங்களா சும்மா இல்லையா, நமக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சோகத்தை தாண்டி அந்த சோகத்தையும் நம்ம பார்க்காம இவ்வளோ விஷயம் பண்ணாதான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ரிட்டைன் ஆகுது இல்லையா? நிச்சயமா. ஆனால் வந்து இவங்க நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சாலும் சில விஷயங்கள் வந்து ஒரு தடைகளாக வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து நீங்கள் நேபாளில் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க சார். ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு வந்து தடைகளாக இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் இன்னும் சரியா இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கிற விஷயங்கள் என்னென்ன? அந்த பேரிடர் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். நமக்கு அது ஒரு பெரிய ட்ராபேக். ரோடு ஆக்சஸ் வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ட்ரைனிங் கொடுத்த வாலண்டியர்ஸ் அங்கேயும் நிறைய இருக்காங்க. இப்போ சோஃபார் 1500 வாலண்டியர்ஸ் வந்து ஃபீல்டில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேற இன்னும் ட்ரெயின் பண்ணப்பட்ட வாலண்டியர்ஸ் வந்து அவங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியல. பிகாஸ் எல்லா இடத்துலையும் வந்து நிலச்சரிவுகளும் ஏற்பட்டிருக்கு, ரோடு கொலாப்ஸும் ஏற்பட்டிருக்கு. எங்களால் முழுமையாக அந்த ட்ரெயின் பண்ணப்பட்ட வாலண்டியர்ஸை ஃபீல்டுக்கு கொண்டு வந்து யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அங்கங்கே அவங்கவுங்க ஸ்டக்கப் ஆகிருக்காங்க. அவங்களுடைய மாவட்டத்திலேயோ இல்லை கிராமத்திலேயோ மட்டும்தான் அவங்களால வந்து அந்த பணியை செய்ய முடியாதே தவிர அவங்க எங்கே தேவைகள் அதிகமாக இருக்கோ அங்கே அவங்கள டிப்ளாய் பண்ண முடியல. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கிராஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வி ஆர் சவுண்ட் குட். ஃபண்டிங் வந்து இன்னும் மக்கள் தாராளமாக மனமும் வந்து அவங்களுடைய ஃபண்டிங்கை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸி. ஸோ அதனால் கார்ப்பரேட் செக்டார்ஸும் சரி, இல்லை ஹை லெவல் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் சரி, இந்த மாதிரி ஒரு பெரிய பேரிடர் சமயங்களில் தங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னா இதை இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். ஏன்னா இன்றைக்கி தேவைகள் வந்து டிசாஸ்டர் நேபாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தேவைகள் இருக்குது. இன்னும் அதனுடைய இயல்பு நிலை திரும்புறதுக்கு சரி பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது, கட்டமைப்புகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவான நிதி உதவிகள் தேவைப்படும். பல்வேறு நாடுகள் செய்கிறதா இருந்தாலும் நம்மளுடைய ஒரு பங்காக எல்லா நிறுவனங்களும் இதில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் கூடிய விரைவில் இந்த டிசாஸ்டரில் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செஞ்சு இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு வாசத்தை குறைச்சி சீக்கிரமாக பண்ண முடியும். சரி, இப்போ ரெட் கிராஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் சர்வீசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் எய்டை வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல், காலேஜ் அண்டு கம்யூனிட்டி இதுக்காக இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யார் வேணால் பங்கேற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் வந்து ரெட் கிராஸ் மூலமாக நடத்தலாம். இதில் மிக குறைந்த அளவே வந்து கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதுக்கு வந்து சர்டிஃபிகேட்டுக்காக, மற்றபடி வேறு எதுக்காகவும் வசூல் பண்ணுறதில்ல. சர்டிஃபிகேட்ஸ் வந்து டெல்லியிலேருந்து நமக்கு கிடைக்குது. இந்த ட்ரைனிங் வந்து 16 மணி நேரம் கம்பல்சரி வந்து அட்டன் பண்ணணும். எக்யூப்டு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க எங்ககிட்ட, அவங்க மூலமாக நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த ட்ரைனிங் வந்து எடுத்து முடித்த உடனே இதில் பல்வேறு நிலைகள் இருக்குது. சீனியர் ப்ரொஃபஷனல், வவுச்சர், மெடாலியன் அண்டு லே லெக்சர் கோர்ஸ்னு ஒரு காலகட்டத்தில் வரிசையான கோர்ஸ்லாம் இருக்குது. ஸ்கூல் லெவலில் முடிச்சுட்டு காலேஜ் லெவல் முடிக்கலாம். காலேஜ் லெவல் முடிச்சுட்டு சீனியர் ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டி லெவலுக்கு வரும்பொழுது 4 ஸ்டேஜையும் அவங்க முடிக்கலாம். இதில் முடிச்சதுக்கப்புறம் அவங்களே வந்து ஒரு லெக்சரராக மாறத்துக்கான வாய்ப்பும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இது வரைக்கும் சுமார் ஒரு 1.5 வருஷத்தில் ஒரு 30,000க்கு மேலே நாங்கள் சர்டிஃபைடு வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் கொடுத்து அவங்க சர்டிஃபை பண்ணியிருக்கோம். இப்போது இந்த வருஷத்துலேருந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஆகட்டும், இன்ஸ்டியூஷன் ஆகட்டும், அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் நடத்த விரும்புனாங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டையும் நாங்கள் ஃப்ரீயாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார், எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க தான் வந்து செய்யும் இல்லையா? அந்த மாதிரி வந்து இப்போ ரெட் கிராஸ் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எமர்ஜென்சி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லுங்க. ரெட் கிராஸை பொறுத்த வரைக்கும் எந்த பர்டிகுலர் எமர்ஜென்சிக்கு பண்ணாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. போர்க்காலங்களாகட்டும் சரி, பேரிடர் காலங்களாகட்டும் சரி, எந்த சமயத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அவங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, இனமாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, நாங்கள் பாகுபாடு இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக ஒரு நியூட்ரலாக இருந்து செய்ய வேண்டியது எங்களுடைய முக்கியமான விஷயம். எங்களுடைய கொள்கைகள் 7 கொள்கைகளில் பார்த்திங்கனாவே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முதல் கொள்கையே வந்து ஹியூமனிட்டி தான். ஸோ இந்த ஹியூமனிட்டி படி பார்த்தாங்கன்னா எங்களுக்கு ஜாதி மதம் கிடையாது,
இனமொழி கிடையாது, பாலிடிக்ஸ் கிடையாது, அதே மாதிரி நாடுகள் வேற்றுமையும் கிடையாது. யூனிவர்சாலிட்டி பிரகாரம் எந்த மக்கள் எந்த இடத்துல எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக எங்களால் போய் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். இதில் எங்களுக்கு தடைகளே கிடையாது. ஏன்னா இது எங்களோட மேண்டேட்டரியில் இருக்குது. இப்போ இந்தியன் ரெட் கிராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் கிராஸ் சொசைட்டி இஸ் நாட் என்ஜிஓ. முதல்ல இட் இஸ் அ ஹியூமனிடேரியன், இன்டர்நேஷ்னல் ஹியூமனிடேரியன் ஆர்கனைசேஷன் அண்ட் இட்ஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் பார்லிமெண்ட் ஆக்ட். ஸோ அதனால் பாதிப்புகள் அப்படின்னா உடனே நான் ஃபஸ்ட் அப்படின்னு கை தூக்கிறதுக்கு ரெட் கிராஸ் இருக்குது. இதில் எங்களுக்கு எந்த தடையுமே கிடையாது. எல்லா விதமான எமர்ஜென்சியும் நாங்கள் அட்டன் பண்ணுவோம். ஓகே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுனாமி காலகட்டத்திலேருந்து இன்னும் நம்ம மீண்டு வரல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காஷ்மீர், உத்தரகண்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நேபாள். ஆனால் இந்த மாதிரியான டிசாஸ்டர்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய சோகமாக இருந்தாலும் இந்த மாதிரியான அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் இறங்கி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வர்றதுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உண்மையாக பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இல்லையா? கண்டிப்பாக சோம. ஏன்னா நம்ம ரொம்ப நாளாகவே ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி இந்த மனிதநேயம் அப்படிங்கிறது தொலைஞ்சு போச்சு அப்படின்னு விஷயம் பேசிகிட்டே இருக்கும். பட் இல்லை, இந்த இடத்துல இது பெருசாக வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம இது மூலியமாக மக்களுக்கு தெரிய வச்சிருக்கோம் இல்லையா? நிச்சயமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேனால பார்த்தீங்கன்னா நேபாளுக்கு போய் இறங்கி வேலை செய்ய முடியாது அப்படின்னாலும் அவங்களால ஒரு சப்போர்ட் உங்கள் மூலயமா கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்க முடியும்ல. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய நேயர்களுக்கு இதை பற்றின ஒரு சின்ன ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுடைய சப்போர்ட்னால தான். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியாவை. புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை இன்று கேட்டுருக்கீங்க. ராமன் சௌமியா கூட இன்னைக்கு வேர்ல்ட் ரெட் கிராஸ் டேல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கெஸ்ட் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க, இப்போ இந்த போரூர்ல ஒரு கட்டிடம் இடிஞ்சு விழுந்தது இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடியும் தவிர்த்திருக்கலாம். அதுக்கான சரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தா அதை தவிர்த்திருக்கலாம். ஆனா இடிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா சௌமியா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு நம்ம எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓடி போய் செய்யறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் மனசு கஷ்டமான விஷயம் தான். ஓகே, ஸோ இனிமேலாவது நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சுட்டு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிரஞ்சன் சார் வந்திருக்காரு. நிரஞ்சன் சார் என்ன பத்தி பேசுறாரு? யூஷுவலா பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து பேசுவாரு. திருக்குறள்ல இருந்து ஒரு விஷயம், தொல்காப்பியம்ல இருந்து ஒரு விஷயம், அந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் அரவிந்தன் சார் ஒரே ஒரு வார்த்தையை மட்டுமே நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. வார்த்தையா? என்ன பலாப்பழம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறாரா? ஓ, பலாப்பழத்தை பத்தி பேச போறாரு. கரெக்ட். பலாப்பழம், தமிழர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே கோர்வையா சேர்த்து நம்ம கொடுக்க போறாரு. ஆஹா, அது அவர் தான் சொல்லணும். பார்க்கலாம். மா, பலா, வாழை, இதில் பலாப்பழம் மிகுந்த சுவையானது. சின்னஞ்சிறுசாக இருக்கிற அந்த சுளையை நாம் தேனில் முக்கி சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கிற அந்த சுவை ரொம்ப அளப்பரியது, ரொம்ப பெருசு. இப்போது நான் உங்ககிட்ட 2 பலாப்பழத்தை கொடுக்குறேன். ஒரு பலாப்பழத்தில் 10 சுளைகள் தான் இருக்குது, இன்னொரு பலாப்பழத்தில் 25 சுளைகள் இருக்குது. நீங்கள் எந்த பலாப்பழத்தை சாப்பிடுவீங்க? 25 சுளைகள் இருக்கிற பலாப்பழத்தை தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. ஆனால் இந்த பலாப்பழத்தை திறந்து பார்க்காமலேயே அதற்குள்ள எவ்வளவு சுளைகள் இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். ஆனால் நம்ம முன்னோர்கள் இதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு 4 வரியில அழகான ஒரு பாடலை எழுதியிருக்காங்க. அந்த பாடல் சொல்லக்கூடிய சூத்திரம் என்ன, அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத இப்போ திரையில பார்க்கலாம். பலவின் சுளை அறிய வேண்டுதிரேல் ஆங்கு சிறுமுள்ளு காம்பரு எண்ணி வருவதை 6இல் பெருக்கியே 5னுக்கு ஈந்திடவே வேறென்ன வேண்டாம் சுளை. இந்த பாடல் நமக்கு என்ன சொல்ல வருது? முதல்ல இந்த பலாப்பழத்தின் காம்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முட்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு காம்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முட்களின் எண்ணிக்கை 10 அப்படின்னு நாம நினைச்சுக்கலாம். 10 அப்படின்னு நாம நினைச்சுக்கும் போது அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10 6ஆல பெருக்கணும். 6ஆலை பெருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 60. இந்த 60ஐ நாம் 5ஆல் வகுக்கும் போது நமக்கு கிடைக்கிற விடை 12. ஆக இந்த பலாப்பழத்தில் 12 சுளைகள் இருக்கு. எப்போ அப்படின்னா காம்புக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த முட்களின் எண்ணிக்கை 10ஆக இருக்கும்போது. சாதாரண ஒரு பலாப்பழமாக இருந்தாலும் நம் முன்னோர்கள் இந்த பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய சுளைகள் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அழகான சூத்திரத்தை கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக காரிநாயனார் அப்படிங்கிற புலவர் இயற்றிய இந்த பாடல் மூலமா பல அதிசயமான செய்திகளை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.
பலாப்பழம் சுவையானது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே சுவை கொட்டிட்டாரு இல்லையா? உங்க மனசுல இப்ப பலாப்பழம் மட்டும் தான் நிக்குது. ஆமா, பலாப்பழம் இருந்தா இப்ப நல்லா இருக்கும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடும். அதுக்குள்ள இந்த பலாப்பழத்தை பத்தி நீங்க மறந்துடுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு இல்லையா? அப்போ கூட இந்த கேப்ல பிரேக்ல எனக்கு ஒரு பலாப்பழம் வாங்கி தரேன்னு சொல்றீங்களா சௌமியா? நம்ம அந்த டீலிங் அப்புறம் வச்சுக்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று புதிய FM ஸ்டேஷன்ல இனியாவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. ராமன் சௌமியா கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ரெட் கிராஸ் டே பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் இல்லையா? நம்ம கெஸ்ட் கூட வந்து இப்ப ரீசன்ட் கிரைசிஸ் பத்திலாம் வந்து சொன்னாங்க. இந்த ரெட் கிராஸ் சம்பந்தமான இன்னும் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தேவை அப்படின்னு ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கல்ல? கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருப்பீங்களே? எஸ், அது என்ன வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா indianredcross.org அப்படிங்கிற அந்த வெப்சைட் தான் நம்மளுடைய இந்தியால இருக்கிற ரெட் கிராஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட அபிஷியலான வெப்சைட் இது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கிராஸ் சம்பந்தமான, குறிப்பா இந்தியன் ரெட் கிராஸ் சம்பந்தமான மொத்த விஷயங்களும் இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்கேயும் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அது சம்பந்தமான டீடைல்ஸும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இதுல வந்து ஒரு வாலண்டியரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுலயே நீங்க ஆன்லைன்லயே ரெஜிஸ்டர் பண்ணலாம். நான் இதுல ஒரு வாலண்டியரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மெயில்ல வந்து வரும், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யணும், இந்த இடத்துக்கு வந்து மீட் பண்ணுங்க, இந்த மீட்டிங், இந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம ரெட் கிராஸ் கண்டக்ட் பண்ற ஈவெண்ட்ஸ், என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க, என்ன ட்ரைனிங்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஒர்க்கிங் பீப்புள், இப்படி வந்து கேட்டகரியா நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, அப்படியே அதோட ஸ்பெல் பண்ணிடுங்க. ஓகே, indianredcross.org, indianredcross.org. ரொம்ப ஆப்டான ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கீங்க. ஸோ என்னன்னா இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்த்தோம் இல்லையா, பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு இன்டென்ட் வந்திருக்கும். ஸோ நம்ம எப்படி இதில் ஜாயின் பண்றது அப்படின்னு அவங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல விஷயம் பத்தி கேள்விப்பட்டப்போ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா ஜாயின் பண்றதோட நம்மளோட கடமை வந்து நிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து செய்யணும். சில பேர் வந்து சொல்லுவாங்க டைம் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்கே அப்படின்னு. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு 2 மணி நேரத்துல ஒரு 1 மணி நேரம் செலவு பண்ணா கூட போதும் அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான கருத்து. கண்டிப்பா முயற்சி தான் திருவினையாக்கும் இல்லையா? கரெக்டியா? சோ இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் நம்ம போட்டுட்டே இருக்கோம். ஆனா அதை வந்து பாசிட்டிவா மாத்துறது யாரோட கடமை? மக்களோட கடமை. எஸ், அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. 3 வழிகள் இருக்கு. இமெயில் அனுப்புறதா இருந்தா feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு அனுப்பலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ திரையில் வர அட்ரஸுக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சுட எழுதி அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க டோல் ஃப்ரீ நம்பருக்கும் உங்களோட கால்ஸ், இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கான உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இதெல்லாம் சுட எங்களுக்கு ஃபோன் பண்ணியும் சொல்லலாம். ஓகே, சுட மட்டும் இல்லை, கொஞ்சம் சில்லுன்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்லையா? ஆமாம் சௌமியா, நாளைக்கு தேவையான ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வித் ராம் சௌமியா.